ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு ஒரு முக்கியமான ஒரு சேனல். அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றி அதிகமாக பேசுகிறதில்ல. நம்ம சைக்காலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுவோம். அதில் இந்த ஒரு டாப்பிக்கில் என்னென்னு பார்த்திங்கன்னா பேனிக். இந்த பேனிக் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சுச்சுவேஷன்லேயும் பேனிக் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிற வரலும், அந்த என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் மூலிமா எக்ஸிட் ஆனாலும் சரி, அல்லது டார்கெட் மூலிமா எக்ஸிட் ஆனாலும் சரி, மொத்தத்தில் நம்ம பொசிஷன் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து வந்து ட்ராவல் பண்ணுற தூரத்துலேருந்து எக்ஸிட் ஆகிற வரலும் பார்த்திங்கன்னா அந்த பேனிக் தொத்திக்கிட்டே இருக்கும். ரைட், ஓகேங்களா? ஸோ இந்த பேனிக் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா என்னென்னாவும் எமோஷ்னல்ஸ், ஓவர் ட்ரேடிங், பிளாப்லா ஒன்றுனா அது பின்னாடி தொத்திக்கிட்டே வரும். அப்போது உங்கள் கேபிட்டலில் மொத்தம் என்ன ஆகும்? இந்த பேனிக்கோடு நீங்கள் பேலன்ஸ் பண்ணல, பேனிக் நீங்கள் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா அதனுடைய டார்கெட் என்ன சொன்னால் உங்களுடைய கேபிட்டலில் வாஷ் அவுட் பண்ணும். அதாவது நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் அந்த காசை கிளியர் பண்ணும். அதாவது அதனுடைய வேலை முடிச்சுட்டு போய்டும் உங்களை. ஸோ நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிளானை தெளிவாக வச்சுக்கணும். அப்போ பிளான் இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரி பண்ணுறீங்க, ஒரு எக்ஸிட் பண்ணுறீங்க அப்படின்னா கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அந்த பிளானை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்களா லைவ் மார்க்கெட்டில். இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல நடந்தால் நான் இங்கே என்ட்ரி ஆக போகிறேன், இந்த இடத்துல நடந்தால் இங்கே எக்ஸிட் ஆக போகிறேன்னு ஒரு பிளான் பண்ணிட்டீங்க. அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் புதுசாக ஒரு முயற்சி பண்ணி அந்த டைமில், அந்த செகண்டில், அந்த நொடியில் நீங்கள் பிளான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே முடிஞ்சிச்சு கதை. ஏன்னா புதுசாக லைவ் மார்க்கெட்டில் என்ன தோணுதோ அதுதான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே மிகப்பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க. அந்த பேனிக் அவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆக்சுவலாக நேற்று கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் பார்த்திங்கன்னா கூடாயில் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 5390 வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள், அதாவது இந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழவும் போயிடுச்சு. இங்கே என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா பாருங்கள், இந்த ப்ராஃபிட் அவங்க எடுத்துகிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகே, இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வீடியோ கீழே நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் எஜுகேஷன் குரூப்பில் கொடுத்துருக்கு பாருங்கள். இது எப்போ உங்களுக்கு மதியமே உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 1 மணி 12 நிமிஷத்துக்கு ஈவினிங் அப்டேட் அப்படின்ற உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். எங்கள் கிட்டத்தட்ட 3442 இருக்குது சொல்லவே உங்களுக்கு டவுன் சைடுக்கான பிளான் கொடுத்துட்டேன். 5390 வரலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருக்கலான்னு கொடுத்துட்டேன். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் ட்ரேடிங் சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனாலும் சரி, நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கு இல்லை இதுலேயும் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனாலும் சரி, நீங்கள் ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். எல்லாருமே கலந்துக்கலாம். எஜுகேஷன் டெவலப் பண்ணுறவங்க கலந்துக்கலாம். இந்த டிப்ஸ் கால்ஸ் பின்னாடி ஓடுறவங்க ஓடுங்க. ஏன்னா நம்ம சேனல் உங்களுக்கு செட் ஆகாது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா எஜுகேஷனுக்கு யாரும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் கொடுக்குறதில்ல. ஏன்னா கற்றுக்க வேண்டியது என்ன இருக்குதுன்னு ஆக்சுவலாக சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அது கண்ட்ரோல் பண்ணுறது நான் சொல்லிடலாம். அதை நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் இல்லையா. 2014-15 பார்த்தீங்கன்னா யாராவது சைக்காலஜி பற்றி பேசினாவே அவனை பற்றி நான் நெகட்டிவ் கமெண்ட்லாம் பண்ணது உண்டு. அதை இவன் வேறு வேலை விட்டு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். நான் எப்போ பார்த்தாலும் சைக்காலஜி பற்றி பேசுகிறான், எப்போ பார்த்தாலும் லாஸ் பற்றி நெகட்டிவாக பேசுகிறேன். ஒரு பாசிட்டிவாக டெய்லி ஒரு 20,000-30,000 சம்பாதிக்காமல் பேசுவான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவும் நான் நினச்சிருக்கேன். 2014-15 பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப கடுப்பான ஒரு வருஷங்கள் அதெல்லாம். ஸோ அந்த டைமில் இருந்த சுச்சுவேஷன் நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்கன்னு தெரியாது எனக்கு. அந்த நெகட்டிவாக நினைக்காதீங்க. நம்ம ஆழம் பார்த்து காலை வைப்பேன்னு சொல்லுவாங்களே. ஸோ லாஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம், அந்த லாஸ் பற்றி பேசுகிறாங்களே, அந்த லாஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு ஆங்கிளில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்போது இந்த எமோஷனல், சைக்காலஜி, பேனிக், பயம் இதெல்லாம் வரும். அதே மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் போடுறாங்க இல்லைங்களா. அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுவாங்க. போட்டுட்டு நெக்லெஜன்ஸ் எப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது, நம்ம நல்லா ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்க மாட்டேங்குது, நமக்கு டார்கெட்டை மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், நம்ம ஸ்டாப் லாஸ் தான் அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் நெக்லெஜன்ஸாக பண்ணுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய கேபிட்டலில் மொத்தம் வைப் அவுட். அதாவது ஒரு 3 மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக போவாங்க, 4 மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக போவாங்க. ஸோ 5ஆவது மாதம் கொஞ்சம் ஏனோ தோணுன்னு ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ரேடிங் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். அப்போது அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தவுடனே என்ன அந்த ஸ்டாப் லாஸ் போடாமல் இருக்கிறதுனால அந்த 4 மாதம் என்ன சம்பாதிச்சாங்களோ அது மொத்தமாக வைப் அவுட் ஆகிடும்.
ஸோ இந்த நெக்லிஜென்ஸ் மட்டும் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை வருஷம்னா ட்ரேட் பண்ணுங்கள், எத்தனை வருஷம் ப்ராஃபிட்டில் கூட இருங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்து சீனியர்ஸ், அதாவது என்னோட சீனியர்ஸ் இந்த வீடியோங்களை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு சிலர். அவங்க நினச்சிருப்பாங்க நம்ம தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுமே, நம்ம 3 வருஷமாக நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுமே, 4 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்குமே அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை வருஷமாக ட்ரேட்னாலும் பண்ணுங்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் அத்தனை வருஷத்துடைய கேபிட்டலும் வைப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாங்க. கேபிட்டலை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ 100 ரூபா போட்டு நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ட்ராவல் பண்ணி ஒரு 150 ரூபா 200 ரூபா சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த 200 ரூபாய் ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப 100லேருந்தே ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நம்ம எடுத்துகிட்டு போகிற கேபிட்டல்லேருந்து மார்க்கெட் நம்மளுடைய கிடையாது, என்றைக்கு வேணாலும் மார்க்கெட்டுக்கு போயிடும் அப்படின்ற ஒரு இதோடு போங்க. அப்போ நம்ம என்ன பண்ண டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம சேவிங்ஸ் பண்ண கேபிட்டல் திரும்ப ட்ரேட் பண்ணுறதுக்கு பணம் வேணும். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த பேனிக் அப்படின்றது வந்து என்னென்னா, எல்லா சுச்சுவேஷன்லையும் வரதுனால அதை ஹேண்டில் பண்ண கற்றுங்க. நம்ம லாபம் வந்தாலும் பயமாக இருக்கும், நம்ம பொசிஷன் எடுத்து மார்க்கெட் சைட்வைஸ் போனாலும் பயமாக இருக்கும், நம்மளுடைய லாஸ் பக்கம் நோக்கி வந்துட்டாலும் பயமாக இருக்கும். அப்போது எல்லா விதத்தை பயத்தையும் நீங்கள் போக்குறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது நீங்கள் லாபத்தில் ஒரு பேனிக் ஒரு கிரியேட் சுச்சுவேஷன் ஆகுது, ஐயோ எங்கள் மார்க்கெட் கீழே ரிவர்ஸ் ஆகிடுமோன்ற ஒரு பேனிக் வருது இல்லையா, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு பாருங்கள். அப்போது மார்க்கெட் மேலே போசலோ அந்த பேலன்ஸ் எத்தனை டைம் வந்து கீழே வந்து இப்படி மேலே போகுது, எத்தனை டைம் கீழே வந்து மேலே போகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அப்போ நமக்கு ஸ்விங் லோஸ் கிடைக்குதா, அப்போ நம்ம வெளியே வந்துடலாம். நமக்கு ஒரு ஸ்விங் லோ கிரியேட் பண்ணி அகைன் கீழே வந்துச்சுன்னா நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே அப்படின்ற ஒரு பேனிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். மார்க்கெட் சைட்வேஸ் உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு டார்கெட்டும் போகல, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் போட்டு இங்கேயே வரல, அப்போ இப்படியே போதா, அப்போ அந்த எமோஷனல்ஸை கில் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா, நம்ம இன்ட்ரடே ட்ரேடிங் செட் ஆகாதுப்பா, வேணாம் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் போகலாம், இல்லைப்பா நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் போகலாம். உங்களுக்கு எது பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும், எது கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்களோ அந்த சூஸ் பண்ணிங்க, அதில் ட்ராவல் பண்ணுங்கள். தப்பே கிடையாது. உங்களுடைய ஸ்பீடை கம்மி பண்ணுங்கள். மாதத்துக்கு 5% சம்பாதிக்கிறீங்களா, சந்தோஷம். தயவு செஞ்சு யாரும் கம்மியாக நினைக்காதீங்க. ரொம்ப நல்ல ப்ராஃபிட், சூப்பரான ப்ராஃபிட் இது. நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கு சார், அதே மாதிரி இது இன்ட்ரடேயில் பண்ணால் நல்லா இருக்குது சார், இன்ட்ரடேயில் டெய்லி 1% சம்பாரிச்சா கூட ஒரு மாதத்துக்கு 20% வந்துடுச்சு சார், நான் வந்து இன்ட்ரடே பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்றப்போ இன்ட்ரடே நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்களா, கரெக்டாக பண்ணுங்க. எப்போ இந்த இன்ட்ரடே பண்ணுறீங்களோ அப்போது உங்களுடைய எமோஷனல்ஸ் ஓவர் ட்ரேடிங் இந்த பேனிக் சுச்சுவேஷன்லாம் வந்து தொத்திக்கும். உங்களை ப்ரெஷர் ரொம்ப டிப்ரெஷனில் பண்ணி விட்டுரும். நீங்கள் எந்த இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செயல்படுத்துனீங்களோ அது வந்து இன்ட்ரடேயில் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் ப்ரோக்கரேஜ் என்னென்ன சேவ் பண்ணி வச்சிங்களோ, இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேவ் பண்ணது, ஸ்விங் ட்ரேடிங்கில் சேவ் பண்ணது எல்லாமே இன்ட்ரடே ட்ரேடிங்கில், அதுவும் குறிப்பாக ஆப்ஷன்ஸ் பையிங்கில் மொத்தமாக விட்டுடுவீங்க. ஸோ இது வந்து புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த பேச்சுக்கு சொல்லிடலாம் சார், நான்லாம் வந்து டெய்லி இவ்வளோ சம்பாதிக்கிறேன். தப்பு, நான் உண்மையை சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக 100 பேர் வரீங்க ட்ரேடுக்கு, 95 பேர் வந்து லாஸ் பண்ணிக்கிறீங்க, 5 பேர் வந்து சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ம மெஜாரிட்டி இது 95% எடுத்துக்கணும். பாவம் அவங்க வந்து சம்பாதிக்கல, அவங்களுக்காக தான் அந்த வீடியோ போடுறது தானே. மிச்சம் இந்த கமெண்ட் பண்ணுறவங்க அந்த 5% இருக்கிறவங்க யாரும் ஒரு சிலர் பார்த்தாங்கன்னா, சார் உங்களால் முடியல விட்டுடுங்க சார் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் முடியுது, உங்களால் முடியல. இந்த 95% ட்ரேடர்ஸால் என்ன பிரச்சனையோ அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க நம்ம ட்ரை பண்ணணும். அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு சிலர் வந்து அந்த புரிஞ்சுக்கிட்டு அந்த 5%க்குள்ளே வராங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் அவங்கள இது சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா. நான் அந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிற அந்த விஷயத்த. ஸோ அந்த நெகட்டிவாக வந்து யாரையும் என்னையும் சொல்லவில்லை, யாரையும் நெகட்டிவாக நினைக்காதீங்க. அடுத்த லெவலுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம், அவங்களுக்கு அடுத்த லெவலில் கொண்டு போக முயற்சி பண்ணலாம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இந்த பேனிக் சுச்சுவேஷனில் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த காலில் ஹோல்ட் பண்ணுவேன், புட்டில் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் நல்லா ரேலி போயிட்டு இருக்குது, இப்போ வந்து கண்டிப்பாக அதோட ஹையை பிரேக் பண்ணணும். அதாவது இவங்களுக்கு என்ன தோணுதோ அது. அப்போ அந்த ஓவர் நைட்டில் ஹோல்ட் பண்ண சொல்ல, நான் சியில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் சார், நான் வந்து 50 லாட் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெரிய தொகை, கிட்டத்தட்ட வந்து 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஹோல்டிங்கில் இருக்குது அப்படின்வாங்க. ஏன்னா 4-5 நாள் தொடர்ந்து ப்ராஃபிட்டில் வந்ததுனால என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரப்போது அவ்வளோதான், நான் சப்போஸ் வந்து ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓவர் நைட்டில் எது வேணாலும் நடக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் கபாலும் கீழே வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? நான் ஹோல்டு கொண்டு ஆப்ஷன்ஸில் சொல்கிறேன், நான் வந்து ஸ்டாக்ஸ்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல வரல. இன்ட்ரடே ட்ரேடிங்கில் ஆப்ஷன்ஸில் லாஸை கட் பண்ண முடியாமல் ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது சாட்டர்டே சண்டே வருது பார்த்துக்கலாம், இப்போ நம்ம ஆல்ரெடி 20,000-30,000 லாஸில் இருக்கிறோம், 2 நாள் எப்படி இருந்தாலும் மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்ட்டு தோராயமாக உங்கள் கணிப்பு பிரகாரம்லாம் வந்து அப்படி பண்ணி இப்போட மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ்லாம் காமிக்குது. நாளைக்கு என்ன ஆகும் நடக்குன்னு தெரியாது. மண்டே நாளைக்கு சண்டே வேறு பாருங்கள், கிட்டத்தட்ட 197 பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, யூஎஸில் வந்து வட்டி விகிதம் ஏறுவதாக ஒரு தகவல் வந்ததுனால எல்லாமே பேனிக்கில்
டவுஜான்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கீழே வந்துருக்கு பாருங்கள். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ட்டில் பாருங்கள். ஸோ இது டவுஜான்ஸோடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால் ஆகிருக்கு. ரொம்ப பெரிய ஃபால் தான் அது. ஸோ மார்க்கெட் என்ன வேணாலும் நடக்கும். மண்டே பொசிஷன் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து காலையில் மார்க்கெட் ஓப்பன் எப்படி ஆகுதுன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸிட் ஆகிற வழியை பாருங்கள். ஸோ இந்த பேனிக்கில் இதுவும் சுச்சுவேஷன் ஏன் நிம்மதி இல்லாமல் பழப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம சம்பாதிக்கிற ஒரு 10,000 20,000 5,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்காக 5 லட்சம் 10 லட்சம் ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது. ஸோ பேனிக்கை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. பேனிக் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது. அது நான் ஃபுல் ரிலாக்ஸாக நான் வந்து மெசேஜ்லாம் பண்ணுவேன் டெலிகிராம் சேனலில். ஏன்னா அந்த ரிலாக்ஸ் எதுக்கான சின்ன ரிஸ்க். இப்போ ஒரு 5,000 10,000 ரிஸ்க் இருக்குது அப்படின்றப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அது ரிகவர் பண்ணிக்குவாங்க. ஆனால் அதே 2 லட்சம் 3 லட்சம் வந்து ரிஸ்க் எடுத்து ட்ராவல் பண்ண சொல்ல எப்படி ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ண முடியும்? பேனிக் கண்டிப்பாக இருக்கும். அது பேலன்ஸ் பண்ணணும் என்ன பண்ணணும், குவான்டிட்டி சைஸை பொசிஷன் சைஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். உங்களால் எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியும், உங்களால் எவ்வளோ தூரம் வந்து அந்த தூரம் கொண்டு போக முடியும், அதை தான் வந்து ட்ராவல் பண்ணி ட்ரேட் எடுக்கணுமே தவிர என்னால் நான் 10 ட்ரேட் 20 ட்ரேட் 2 மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ வந்து 1 லட்ச ரூபா ஒரு கேபிட்டல் ட்ரேட் பண்ணுறேன், 3 மாதம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன், இப்போ நான் வந்து 10 லட்ச ரூபா போட்டு பண்ணலாமா அப்படின்னா முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், 1 லட்ச ரூபாயிலிருந்து 1.5 லட்ச ரூபா கொண்டு போகணுமே தவிர 1 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபா பெரிய அமௌண்ட்டை போட்டு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பேனிக்கில் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க அதனால் பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட்டில் கேட்டு தெரிவிங்க. அதான் நெகட்டிவ் பண்ண தப்பு இல்லை, ஆனால் விஷயம் சொல்லிவிட்டு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிங்கன்னா பெட்டர் ஆகும். அதே மாதிரி பிடிச்சிருந்த விஷயத்தையும் இந்த விஷயத்துக்காக பிடிச்சிருக்குது அப்படின்றத பாசிட்டிவ் கமெண்ட்டும் பண்ணலாம் நீங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ்.